Assalamualaikum. Hello buddies. Welcome to Shifa Style Recipe. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா புறா கறி கிரேவி. ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புறா கறி கிரேவிக்கு 4 புறா இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான பொருளை பார்த்தரலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு கொத்து மல்லி இலை, 2 புதினா எடுத்துக்கலாம். 150 சின்ன வெங்காயத்தை அறுத்து வச்சுக்கலாம். ஒரு பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு இலையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கறியை வேக வச்சிடலாம். கறியை வேக போட்டுடலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். 4 விசில் விட்டுக்கலாம். கடாய் சூடானோடனே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. பூ, இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகச, சீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் குருமிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். வேக வச்சுட்டு கறியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது சளிக்கு ரொம்ப 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 நல்லது. இதை இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.